கமெண்ட்ல ஒரு சிலர் கேட்குறீங்க, என்னக்கா எப்பவுமே காலைல இட்லி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாரத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில பொங்கல் இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி தான் கேட்பாங்க. ஷரத்துமே சரி, அவங்களுமே சரி, இட்லி தான் அவங்களுக்கு வந்து காலையில போகும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ல மட்டும்தான் சப்பாத்தி இல்லை பூரியோ இல்லை உப்புமாவோ கிச்சடியோ ஏதோ ஒன்று பண்ணால் அது நைட்டில் தான். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். கோவில் ஸ்டைலில் நல்லா சூப்பரான வெண்பொங்கல். ஷரத்து அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இன்னைக்கு வந்து ஸ்மூத்தி பண்ணியிருக்குங்க, அத்திப்பழம் டேட்ஸ் எல்லாமே போட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்ட தக்காளி சாதம் ரெசிபி போடுங்கக்கான்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காகவே நான் பண்ணியிருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். தக்காளி சாதம் கேட்டவங்களாம். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நேற்று அறுவடை பண்ண கொத்தவரங்காவும் புடலங்காவும் வச்சு அப்படியே பக்கோடா மாதிரி பண்ணியாச்சு. கடகடன்னு பேக் பண்ணோம், டைம் ஆயிடுச்சுங்க. அப்படியே பொங்கலை வந்து நேத்ராக்கு போட்டு மேலே கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி கொடுத்துடலாம். முதல்ல அவளை டிஃபன் வச்சுட்டு போயிட்டு பேக் பண்ணலாங்க. நீங்கள் என்ன காலை டிஃபன் பண்ணீங்க, லஞ்ச் பாக்ஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.